உனக்காக கரையோனும் தங்கமே தங்கமே என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே கேஸ் உங்களோட அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ராஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வைட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா. ஸோ எப்படி எடிட்னு குயிக்காக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ பேக் வந்து +ஐயும் கொடுத்து நேனிஸில் ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ +ஐயும் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கார்னர் ஒரு பட்டன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிட்டு 3 பட்டனை கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸரை கொடுத்துக்கோங்க. 300 போய்ட்டு லைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பேஜ் கொடுத்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நாம் சொன்ன மாதிரி மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து இப்போ இன்வைட் பண்ண ப்ரீஷீட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு +ஐயும் கொடுங்க. ஸோ ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 1 ஒரு பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தேன், பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களாக ஓனாக கன்வெர்ட் நீங்களாக ஓனாக ஆட் பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நான் லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. நான் லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணி நான் ஜஸ்ட் அப்படியே முன்னாடி பேக் வந்துட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ளே வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிட்லேயே இருக்குது. ஸோ அது எப்படி ஆட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு +ஐயும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ நான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவே செலக்ட் பண்ணிவிட்டு 300 போயிட்டு இந்த -90 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். நீங்கள் +90 கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 300 போயிட்டு ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு இது வேணுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா. கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிட்ட வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பிளெண்டிங் ஆப்போசிட்டி போயிட்டு லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இது கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே. ஆட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஓரளவுக்கு லென்த்தாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா. 5 செகண்டில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு அந்த புக் மார்க் வந்துட்டு ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் இருக்கா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரைட் சைடு உங்களுக்கும் ரைட் சைடு தான் நினைக்கிறேன். ஸோ லைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா அந்த கரெக்டாக அந்த புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. 2 இயர்ஸ் கரெக்டாக சரியாக போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு மேலே கொண்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லேயரை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுமே கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு புக் மார்க் வந்துட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புக் மார்க் இருக்கா ஜஸ்ட்டு அங்கே வந்துட்டு ஸோ உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஸ்பீட் ஐக்கனை கொடுத்துட்டு ஸோ இதை லைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிங்கனாக்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிக்குக்கு மேலே கொண்டு வந்துங்க. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீதி இருக்கிற 2க்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் எப்பவுமே கொடுக்குற ஒரு 3 லேயர் கொடுத்துருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு நீங்கள் 60 வச்சுட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சைடில் ஏறுமா இருக்கா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குவாலிட்டியை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ஒரு லைக்கே தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.